ஹெவன்லி டீமன் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற மானுவல சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல சென்ட்ரல் பிளேன் முரிம் ஹெவன்லி டீமன் செக் ஹெவன்லி டீமன் முரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். மொத்தம் 9 செக், ஆர்த்தடாக்ஸ் அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் எல்லா செட்டும் நமக்கு கீழே தான் இருக்கு. இருந்தும் நீங்க இப்படிதான் இருக்கீங்க. இவ பேசிக்கிட்டு வந்து நம்ம ஹெவன்லி டீமனுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் டீமன். இத்தனை நாளா சேர்த்து வச்ச பேர் எதுவுமே உங்களுக்கு உதவ போறது கிடையாது. நான் இப்ப என்னதான் செய்ய, ஏன்னா நீங்க ரொம்ப கோல்டு ஹார்ட்டடா இருக்கீங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டே இருக்க. பக்கத்துல குரல கேக்குது, நான் ஒன்னும் கோல்டு ஹார்ட்டட் கிடையாதுடா. யாருன்னு பார்த்தா ஹெவன்லி டீமன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இப்படி வேணும்னே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. நான் ரொம்பவே ஈடுபாடோட டிவைன் ஆர்ட்ஸை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தனால என்னோட பாடியும் செப்பரேட்டா வந்துருச்சு. சரி, முன்னாடி இது ரொம்பவே ஜாலியா தான் இருந்துச்சு, ஏன்னா என்னால 3 வரைக்கும் போயிட்டு வந்து முடிஞ்சுச்சு. ஆனா இப்ப இது ஜாலியா இல்ல. ஃபர்ஸ்ட் டீமனும் நீங்க ரொம்ப கோல்டு ஹார்ட்டட் அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்க. நான் பேசுறது கேட்க மாட்டேங்கிற, நீ தான்டா கோல்டு ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹெவன்லி டீமனால அவனை தொட முடியல. இதுதான் இங்க இருக்கிற ஒரே மைனஸ். என்னால யாரையும் தொட முடியல. எனக்கு இது ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. ஹெவன்லி டீமன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஹெவன்லி டீமனை இழுக்க ஆரம்பிக்குது. என்ன இன்கிரெடிபிளான எனர்ஜி இது. சரி, என்னையவே இழுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி டீமனை தப்பிக்க பார்க்கும்போது இப்பதான் எனக்கு புரியுது, என்கிட்ட வந்து பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போர்ட்டலுக்குள்ளேயே கிளம்பி போயிடாரு. அந்த சீனை கட் பண்ணி, நீ எல்லாம் குப்பை, நீலாம் இங்க எதுக்கு இருக்க, கிளம்பி ஓடி போயிரு அப்படின்னு நிறைய பேரு ஒருத்தனை கலாச்சிட்டு இருக்க. எந்திரிக்கிறான். இயர் 20X மந்த் வந்து என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மான்ஸ்டர்ஸ் ஒரு ரேம்பேஜா மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்காண்டி மக்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வெப்பன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் அது வெறும் வெப்பன்னால அந்த உயிரினங்களை எங்களால அழிக்க முடியல. ஆனா நாங்க சாக போற தருவாயில எங்க எல்லாத்துக்கும் பவர் கிடைச்சிச்சு. ஆனா நிறைய பேத்துக்கும் பவர் கிடைக்கல. அந்த 1% பவர் கிடைக்காத ஆள்ல நானும் ஒருத்தவன். நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹியான்ஸுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணலைன்னா இந்த மாசம் இறுதிக்குள்ள அவங்கள நாங்க டிஸ்சார்ஜ் பண்றத தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா நாங்க ரொம்பவே கம்மியான ரூம்ஸை இங்கே செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றது அவங்கள நம்ம இறக்க சொல்ற மாதிரிதான் அப்படின்னு மெசேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும், நான் வேணா இறந்துருவா, நான் இறந்துட்டா என்னோட தம்பிய கவர்மெண்டே பாத்துக்கிறோம். அந்த இடத்துல அப்பதான் போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஹெவன்லி டீமன் வராரு. ஐயோ, யாருனாச்சும் என்ன காப்பாத்துங்க, என்ன அது, எங்க யாருங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன சொல்ற, உன்னை என்னால பார்க்க முடியுதா? என்ன சொல்ற, என்னைய உன்னால பார்க்க முடியுதா? ஆமா, நீங்க என்னாச்சும் என்கிட்ட திருட வந்திருந்தீங்கன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் வித்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எந்த இடம் இது? எங்க நீங்க வந்து போர்ட்டலுக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க, அதனால ஒருவேளை நீங்க ஹண்டரா இருப்பீங்களோ? ஹண்டரா? என்னது இது? இதாங்க ஃபுட்டு. ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி, ஓகே, இது என்னது, தொட்டு பார்க்கலாமா? ஆமா, இப்ப வரைக்கும் என்னால தொட முடியல. நம்ம ஹீரோவும், நீங்க என்னை கொல்ல வந்த ஒரு ரீப்பரா தான் இருக்கணும், ஆனா என் தம்பியை இன்னும் பாதுகாக்கணுங்க. முன்னாடி என்ன திருடன்னு சொன்ன, இப்ப ரீப்பர்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுண்டு விட, ஐயோ வலிக்குது. ஓ, உன்னை என்னால தொட முடியுதா? திரும்பி அடிக்காதீங்க, ரொம்ப வலிக்குது. இப்ப என்ன கிளம்புறீங்களா? ஹெவன்லி டீமன் கிளம்பிடுறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஏன்னா இங்க நிறையவே விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, குதிரையை விட வேகமா போற கார் இருக்கு. இதெல்லாம் என்ன பொருள்னே தெரியல. தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும். ஆனா நம்ம ஹெவன்லி டீமனால மத்த யார்ட்டையும் பேசவே முடியல. திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹெவன்லி டீமனை இழுத்துட்டு போகுது. நல்ல வேலை இதை நான் மூடிட்டேன். ரொம்பவே வெளிச்சமா கருப்பா இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இது ஒரு போர்ட்டல் தானே, அதனால நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுறது நல்லது. ஹலோ ஹியான்சோ, நான் தான் ஹண்டருக்கும் பேசுறேன். ஓ, சொல்லுங்க. இல்ல, இங்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு, அதை தான் க்ளோஸ் பண்ண உங்களை கூப்பிடணும். ஓகே, இது ஒரு பீரான் போர்ட்டலா இருக்கும் போல, அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்கங்க. டெத்து ஒன்னும் முடிவில்லை. பீரான் கண்டர் வந்தா இதை நம்மளால அடைச்சிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, தம்பி என்ன நீயா பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அவரும் கேட்க, ஆத்தாடி நீயா, ஏய் ஏன்டா திரும்பி நீ வந்த கேட்டு பயலே. தம்பி, நான் என்ன வேணும்னா இந்த ரூமுக்கு திரும்பி வந்தேன், என்னை ஏதோ பிடிச்சி இழுத்துச்சு, நான் திரும்பி வந்துட்டேன். தம்பி எங்க போற? இல்ல, நான் போர்ட்டலுக்கு போறேன், கொஞ்சம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண, அதோட எனக்கு கொஞ்சம் மணியும் தருவாங்க, நான் வரும்போது இங்க இருக்காத, கிளம்பி போயிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹண்டர்னு, இப்ப போர்ட்டலுங்கிற, இதெல்லாம் என்னது எனக்கு கொஞ்சம் சொல்றியா? இவருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியவே இல்லை போல. எதா இருந்தாலும் சரி, நீங்க நான் வரதுக்குள்ளே போல, நான் போலீஸ்ட்ட போயிருவேன் பாத்துக்கங்க. சரி, நான் கிளம்புறேன். தம்பி, இப்படி போனா ரொம்ப லேட் ஆகும், நீ போற இடத்துக்கு நான் வேணா கூட்டு போறேன் உன்னைய. ஹெவன்லி டீமன் ஃபிளைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து பறந்தே கூட்டு போறாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இதை கண்டினியூ பண்ணலாமான்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் மான்வா மாதிரி. ஹேரம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் கொஞ்சம் போட பார்ப்போம்.